அதான் ஒரு அடி பார்க்கலாம். கொஞ்சம் டேரக்டர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டார். இன்டர்வியூலாம் இது வித்தியாசமாக ஆகிக்கணும். சும்மா அவங்களே வச்சு திரும்பி ஃபஸ்ட்டு வந்தவங்களே திரும்பி மாற்றமாக பார்த்து இருந்தால் மக்களுக்கு என்ன ஆகும்? படம் வந்து 100% காமெடின்ற மாதிரி போஸ்டரில் போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி படமும் அப்படி தான் இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு 5 நிமிஷம் படம் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தோணும். அதுக்கப்புறமா டேக் ஆஃப் ஆகுது படம். டேக் ஆஃப் ஆனால் பிரேக் அப்போ ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸோடு பிரேக் ஆகும். மறுபடியும் டேக் ஆஃப் ஆகி படம் எண்டு வரைக்கும் காமெடி தான். எந்த கவலை 1000 கவலையோடு உள்ளே போனாலும் 1000 சந்தோஷத்தோடு வெளியே வரலாம். 1000 பொற்காசு யாருக்குன்றது கிளைமேக்ஸில் தெரியும். நன்றி. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நல்ல எல்லாம் ஈக்குவலான கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இதில் காமெடி பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அம்மா இந்த டிஃப்ரெண்ட்டே இல்லை. எல்லாருமே காமெடி பண்ணியிருக்காங்க. அவங்க சீரியஸாக பண்ணியிருக்காங்க. அது நமக்கு காமெடியாக தெரியும். என்ன சொல்ல வராங்கன்னா வந்து சோம்பேறியாக வீட்லேயே படுத்துட்டு ஒருத்தர் இருப்பான். அதான் இருக்கக்கூடாது, உழைச்சி முன்னேறணும்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்றதை காமெடியாக அருமையாக சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு ஆபாச வசனம் கூட கிடையாது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லா வயசுக்காரங்களுக்கும் பொதுவான ஒரு படம். படம் நல்லா காமெடியாக இருக்குங்க. இல்லை போர் அடிக்கல. படம் நல்லா இருக்குது. ரொம்ப காமெடியாக இருக்குது. இந்தமாதிரி சின்ன பட்ஜெட் படம்லாம் கண்டிப்பாக மக்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள். சந்தோஷமாக இருக்கும். என்ன சொல்கிறது, பொற்காசுகள் அதை வச்சு தான் கதை. அதை வச்சு அப்படியே சுற்றி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. காமெடி அந்த மாதிரி காமெடியாக பண்ணியிருக்காங்க. அதை தேடி எப்படி ஒரு பொற்காசு வச்சுன்னு எப்படி நமக்கு மீறி நிறைய காசு இருந்துட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்னு தெரியாதுல்ல. அதை ஒரு மைண்ட் செட் வச்சு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அவர் எப்பயும் யதார்த்தமாக பண்ணுவார். நல்லா இருக்கு சார். எனக்கு பிடிச்சிருந்து நல்லா இருக்கும். மக்கள் எல்லாம் தேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம்லாம் எல்லோரும் வந்து பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்கும் லைஃப் கொடுங்க. நல்ல 1000 பொற்காசுகள். அது உண்மையிலேயே நல்ல ஒரு அருமையான என்டர்டெயின்மெண்ட் மூவி. நல்ல காமெடி படம் சார். இப்போ பொதுவாக பேய் படங்களில் தான் காமெடி வருது. அது பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவின்னு பார்ப்போம், கடைசியில் ஃபுல்லாக காமெடி. ஆனால் இது காமெடிக்குன்னே 100% காமெடினே விளம்பரம் பண்ணி தான் வந்திருக்கு. நிச்சயமாக ட்ரெஷர் ஹண்டிங்னு பெருசாக போகிறதுக்கு பதில் இது வேறு மாதிரி ஒரு கிராமத்து சூழ்நிலையில் ஒரு புதையல், அதை என்ன செய்யலாம், அது கிடச்சா அது எப்படி இருக்கும், மனுஷனோட அந்த பேராசை அது எப்படி கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத காமெடியாக சொல்லியிருக்காங்க. அருமையாக இருக்குது சார். நிச்சயமாக நல்ல என்டர்டெய்னர். ஜாலியாக சிரிக்கலாம் சார். நல்லா எதை பற்றியும் கவலைப்படாமல் உள்ளே வந்தோமா ஒரு 2 மணி நேரம் நல்லா சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சார். நல்லா அவர் அருமையாக இருக்குது சார். அவர் நல்லா அருமையாக நடிக்கிறாப்புல. சின்ன சின்ன நுணுக்கமான எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் ரொம்ப அருமையாக இருக்குது. அவர் சரவணன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க சார். இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த அழகாக பகிர்ந்து அழிச்சிருக்காரு அவங்களுடைய போர்ஷனை. எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷனை நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அலோக் கந்தசாமி அண்ணன், அவர் ஜார்ஜு, அந்த இவர் பாம்பு பிடிக்கிறவர் அவர் ஆசாரி ஆகட்டும், எல்லாருமே அந்த இன்னொருத்தர் கடைசியாக வந்து வெட்டியா இன்னொருத்தர் ஜார்ஜோ, அது எல்லாமே நல்லா மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர். இப்போ அதனால் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். நல்ல அருமையான என்டர்டெயின்மெண்ட், நல்ல காமெடி, என்ஜாய் பண்ணலாம். நிச்சயமாக கொஞ்சம் டேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துக்கணும். சும்மா அந்த காலத்தில் இது இல்லாமல் அதை பழைய மாற்றமாக சொம்பு வச்சுக்கின்னு அந்த சொம்பு வச்சுக்கின்னு எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போச்சு படம். அப்புறமா பார்த்தா அந்த படம் விறுவிறுப்பாக பார்த்தா அப்படியே பேக் வாங்கிட்டார் டேரக்டர். அப்போ என்ன சரவண சாரும் சரி அவங்க நண்பரும் சரி நடித்தவங்க 2 பேரும் நல்லா நடிச்சிடறாங்க. ஆனால் ஹீரோங்கெல்லாம் 2 ஹீரோ படம் ஒரே லேடி போட்டு அந்த படத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் மாற்றமாக பண்ணியிருந்தேன். இன்டர்வியூ மேலே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தா நல்லா இருந்தால் நான் எதிர்பார்க்குறேன். என்ன சார்? அதான் சரவண ஃப்ரெண்ட் அதை சொல்கிறேன். அந்த நடிக்கிற அவருக்கு இதெல்லாம் நல்லா 2 பேருக்கு எந்த குறையும் சொல்ல. மீதி பேர்லாம் கொஞ்சம் வந்து போகிறதுலாம் பெஸ்ட். ஆனால் கொஞ்சம் காமெடி இன்னும் நல்லா இருந்திருந்தால் ஒரு மாற்றம் பண்ணணும். இவங்களே வச்சு காமெடி பண்ணணும், மக்கள் லெவலில் நம்ம பார்க்க. அதான் ஒரு அடி பார்க்கலாம். கொஞ்சம் டேரக்டர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டார். இன்டர்வியூலாம் இது வித்தியாசமாக ஆகிக்கணும். சும்மா அவங்களே வச்சு திரும்பி ஃபஸ்ட்டு வந்தவங்களே திரும்பி மாற்றமாக பார்த்து இருந்தால் மக்களுக்கு நான் ஆகும். படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி. ஸோ இப்போ உங்கள் மூஞ்சி நான் பார்க்குறேன். எத்தனை டே பார்க்க வெறும் ஒரு 60 ரூபா 1 பார்க்கலாம். ஒரு வித்தியாசமாக மாற்றம் வேறு காமிச்சா என்ன இருக்கும்? சூப்பராக இருக்குண்ணா. நல்லா என்டர்டெய்னிங், நல்லா காமெடியாக இருக்குது. கிளைமேக்ஸ் எல்லாம் வேறு லெவல். கிளைமேக்ஸ்லாம் செம்ம காமெடி. இது என்டர்டெய்னிங்கில் என்ன சொல்ல வர்றது, சிரிச்சிட்டே தான் இருந்தோம். காமெடியில் என்ன சொல்லுவாங்க, ஒரு இதுதான் மெசேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா காமெடியாக இருக்குது. காமெடி மட்டுமே குறிக்கோளாக வச்சு பண்ண மாதிரி இருக்குது.
நல்லா இருக்கு. விதார்த்து, சரவணன் எல்லாருக்குமே அவங்க தான் இல்லை, ஊர் மக்களுக்கு கூட நல்ல கேரக்டராக இருக்குது. எல்லாருக்குமே நிறந்து கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நிறையா இருக்குது இப்போ லைக் ஆயிரம் பிரகாஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் லைக் நிறையா ஹியூமர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹீரோ நிறையா பண்ணியிருக்காரு. லைக் அந்த நகைக்கடைக்காக ஒருத்தர் வருவார், நகை செய்க அவர் நிறையா பண்ணியிருக்காரு. வந்து அந்த போலீஸ் கேரக்டர் அவர் நிறையா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் நிறையா லைக் த்ரோட் லைக் படம் ஃபுல்லாகவே செகண்ட் ஹாஃப் என்கேஜிங்காக போகுது. நிறையா பண்ணியிருக்காங்க, நிறையா பார்க்கலாம், என்ஜாய் லைக் சும்மா ஃபன்னு தான். லைக் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 2 ஏசியான பர்சன்ஸுக்கு நகை கிடைக்கிது, புதைய கிடைக்கிது. அதை அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதாவது அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே அது 1 2 நடை நம்பர்ஸ் கூடிக்கிட்டே போகுது. கடைசியாக யாருக்குமே கிடைக்காம அது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ படம் ஃபுல்லாகவே காமெடி தான், வேறு எதுவுமே கிடையாது. படம் ஃபுல்லாகவே காமெடி தான். லைக் நிறையா பண்ணியிருக்காங்க, காமெடி நிறையா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஃபேமிலி தான் பார்க்கணும் கண்டிப்பாக. லைக் மற்றபடி அடல்ட் கண்டென்ட்டோ ஆக்ஷனோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமர் தான். ஸோ தட் ஹியூமர் நிறையா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நிறையா ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் நல்லா இருந்தது, நல்லா காமெடி மூவி. ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே இருந்தது படம். காமெடி தான் ஃபுல். எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, சாங்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் எந்த ஆர்டிஸ்ட்டுமே நடித்த மாதிரி தெரியல, ரொம்ப ரியலாக லைவாக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. வேட்டை அதான் ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து டோட்டலாக கதையை நல்லா மாற்றி கொண்டு போகிறாங்க. வேட்டைக்காரன் கேரக்டர் இருந்து அப்புறம் ஒரு பிரசிடென்ட் கேரக்டர் ஒருத்தர் வராரு, எதிர் வீட்டில் கந்தசாமின்னு ஒரு கேரக்டர் இருக்காரு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் தான் யாருமே வந்து நடித்த மாதிரி எல்லாமே ரொம்ப லைவாக அந்த ஊருக்கார மாதிரி எல்லாமே தான். விதார்த்தில் வந்து சரவணன் சார் வர ஒரு சின்ன ஒரு கேரக்டருமே வந்து அந்த ஊருக்கார மாதிரியே பண்ணியிருக்காங்க. என்ன பிடிச்சிருந்துன்னா ஒரு லைவான ஒரு கிராமத்தை பார்த்த மாதிரி தெரியுது. ஒருத்தவங்களுக்கு புதையல் கிடைக்குது, அந்த புதையல் எப்படி போகுதுன்னு தான் கதையை. அந்த கதையை இதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் காமெடி இருக்குது. அதே மாதிரி இதில் நடிச்சிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஸ்கோப் இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நடித்தாங்களான்னு பார்த்தா லைவாக வாழ்ந்துருக்காங்க. அவங்க ஒரு கிராமத்தையே எதிரில் பார்த்த மாதிரி தெரியுது. அந்த அளவில் நல்லா இருக்கு படம். விதார்த்து வந்து நடித்தார்னு சொல்கிறத விட அவர் லைவாக வாழ்ந்துருக்காரு. சரவணன், விதார்த்து அதில் பண்ண ஒரு பாம்பு பிடிக்கிற கேரக்டர் கூட அவ்வளோ லைவாக, அது வந்து அவங்க கேரக்டரை அப்படியே லைவாக பண்ணியிருக்காங்க. அவங்க நடித்தாங்களா போனாங்களான்னு தெரியுதை விட அது படம் பார்க்கும்போது தான் அனுபவிக்க முடியாது.